ஆனால் பக்கவாதம் வந்துருச்சு அப்படின்னா அந்த நாளிலேயே நம்மகிட்ட வரணும். அந்த நாள் அல்லது நம்மை போன்ற சித்த மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. நல்ல சித்த மருத்துவர்கிட்ட உடனே போயிடணும். போனால் சண்டமாரத செந்தூரம்னு ஒரு மிகப்பெரிய மருந்து இருக்குது. அதையே செய்முறையில் சிறப்பாக செய்யக்கூடியவங்க சிலர் இருக்காங்க. எந்த பின்விளைவும் இல்லாமல் அந்த சண்டமாரதத்தை முறைப்படி சுத்தி பண்ணி நல்லா செஞ்சிட்டோம்னா அது உதவுற மாதிரி எந்த மருந்தும் நமக்கு உதவாது. மிகப்பெரிய நோய்களுக்கெல்லாம் கேன்சர் வரைக்கும் கூட நம்ம இந்த சண்டமாரதத்தை கொடுத்து கூட சுனை மருந்து கொடுத்து நல்லா பண்ணிடலாம். ஆனால் பக்கவாதத்துக்கான ஒரே மருந்து சண்டமாரதம். எனக்கு தெரிஞ்சு மற்ற மருத்துவர்கள் இன்னும் வேறு வேறு துறை ஆய்வுகள் பண்ணி பல மருந்துகள் செஞ்சு வச்சுருக்கலாம். ஆனால் நான் செஞ்சு வச்சுருக்கிற மருந்து இந்த சண்டமாரதம். இது எங்கள் பாரம்பரியமாக எங்கள் தாத்தா செஞ்சுட்டு இருந்தார். அவர் அப்பப்போ எல்லா நோய்களுக்கு புற்றுநோய் கூட கொடுப்பார். முளை புற்றுநோய் கூட இந்த சண்டமாரத செந்தூரத்தை வெளியே கொடுத்து வெண்ணெயில் குளிச்சு தடவுவார். அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ சண்டமாரத செந்தூரம் மட்டும் எல்லாம் செஞ்சு வச்சுக்க அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்காரு. அப்போருந்து நான் சண்டமாரத செந்தூரம் என்னுடைய 25வது வயசுலேருந்து செஞ்சு வச்சுட்டுருக்கிறேன். இது ஆபத்தான சமயங்களில் உதவக்கூடிய மிகப்பெரிய மாமருந்து. இது இறைவனுக்கு சமமான மருந்து சண்டமாரதம். ஆனால் மிக ஜாக்கிரதையாக மில்லிகிராம் அளவு சரியாக கொடுக்கணும் அவங்களுக்கு. இது 50 மில்லிகிராம் கொண்ட சண்டமாரத செந்தூர கேப்சூல். இதை பக்கவாதமோ முகவாதமோ வந்துட்டால் நான் என்ன பண்ணுவேன்னா 2 கேப்சூல் கொடுப்பேன். 100 மில்லிகிராமை காலை இரவு 5 நாளைக்கு சாப்பிட்ணும் பாலில். 5 நாள் கழித்து 3 நாள் விட்டுட்டு 6வது நாள் தலை குளிக்கணும். அந்த 5 நாள் தலை குளிக்கக்கூடாது. அந்த 3 நாள் கேப் விட்டு மறுபடியும் 5 நாள் சாப்பிட்ணும். மறுபடியும் 3 நாள் விட்டு சாப்பிட்ணும். இப்படி 2 அல்லது 3 முறை சாப்பிட்றதுக்குள்ள பக்கவாதமும் முகவாதமும் சரியாயிடும். வாவ், அவ்வளோ பெரிய மருந்து இது. சில பேர்த்துக்கு இருக்கிற காம்ப்ளிகேஷனை பொறுத்து கூட கருப்பு விஷ்ணு சக்கரம்ங்கிற மாத்திரை தர வேண்டியிருக்கலாம் வலி நிற்கிறதுக்காக. அது மட்டும் பண்ணுவோம். அடுத்து பக்கவாதத்துக்கு வந்துருச்சுனாலே எங்கெங்கெல்லாம் வாதம் இழுத்துட்டு இருக்கோ கை கால் அங்கே இந்த மகாவாதத்தையிலும் தேய்க்கணும். இதை பற்றி நான் முன்னமே சொல்லியிருப்பேன். எட்டிப்பழ சாத்துலேருந்து செய்யக்கூடியது வேப்பெண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெயும் கலந்தது. இதை பிடிச்சு விடணும். யாராவது ஒருத்தர் வீட்டில் அந்த பிடிச்சு நீவி விடணும் அந்த வராத கை கால்களுக்கு. உஷ்ணம் ஏற்பட்டு நல்லா இயங்க தொடங்கிடும். நல்ல உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாதத்தையிலும் மகாவாதத்தையிலும் இதை வெளிப்புறமாக தடவணும். அதுக்கடுத்து வாரம் ஒரு தடவை அந்த குளிக்க சொல்கிறேன்ல, அதுக்கு இந்த காய திருமேனி எண்ணெயை உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லா தடவி தேய்ச்சி விட்டு 1 மணி நேரம் கழித்து வெந்நீரில் குளிச்சுட்டு மிளகு ரசத்தோட சாப்பாடு சாப்பிட்டுக்கணும். அப்படி சாப்பிடும்போது வர்ம பிரச்சனை, வர்மங்கள்லாம் இந்த எண்ணெய் பட்டுதுன்னா வர்மத்தை தூண்டி விடும். இந்த எண்ணெயினுடைய சிறப்பு நாகர்கோவில் மக்களுக்கு தான் தெரியும். அதனால் அங்கேருந்து நம்ம ஒரு ஃபார்முலா வாங்கி நாம் இங்கே செஞ்சிட்ருக்கிறோம்.